வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 11வது தூதரக தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த மாநாடு வெளியுறவு அமைச்சகத்தால் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று தொடக்க உரையாற்றினார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு 3 நாள் அரசுமுறை பயணமாக சிக்கிம் சென்றுள்ளார். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அவர் மங்கன் மாவட்டத்தில் உள்ள லஜுங் மடாலயத்தில் நடைபெறும் புத்த பூர்ணிமா கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஒடிசா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது ரயகடா நகரில் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் அவர் பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் 4ஆம் கட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். 2018ஆம் ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடக்கப்பட்டதிலிருந்து இத்திட்டத்தின் மூலம் 10 கோடியே 74 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் கோடிக்கணக்கான ஏழை மக்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியதோடு அவர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காரைக்கால் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த பொதுமக்களுக்கு ஆணையர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அசாம், மேகாலயா, கேரளம், மாஹே, தென் உள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.